ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாளைக்கு திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு கார்த்திகை விரதம் விடாமல் கடைபிடித்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஏன் நம்ம முக்கியமாக வழிபாடு வைக்கிறோம்னா, முருகப்பெருமான் அவதரித்த பிறகு, அவதாரத்திற்கு பிறகு அந்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாரு. அதனால் அந்த 6 குழந்தைகளாக உருவெடுக்கிறது. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்னால் பார்வதி தேவியோடு இணைகிற போது அந்த 6 முகங்களோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 முகங்களோடும் ஒரே குழந்தையாக காட்சியளிக்கிறார். இதுதான் இந்த கார்த்திகை விரதத்துக்கான சிறப்பு. அப்போது இந்த கார்த்திகை விரதத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விரதமாக இருந்து முருகப்பெருமானின் பாடல்களை எல்லாம் சொல்லலாம். திருப்புகள் பாடலாம், கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கந்தர் அனுபூதி சொல்லலாம், கந்த குறுக்கவசம் சொல்லலாம். அதே மாதிரி கந்த புராணம் படிக்கணும். கந்த புராணம் படிக்கிற போது தான் முருகப்பெருமானின் அந்த தோற்றமும் முருகப்பெருமான் அவதார நோக்கமும் அதில் சொல்லப்படுது. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே என்னென்னா சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்பது. அதனால் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக கிளம்பி வந்து தான் அதுக்கப்புறம் ஒன்றாகிறார். இந்த 6 தீப்பொறிகளும் ஒன்றாக ஆகிய போது இந்த 6 விதமான சக்திகளும் ஒருங்கிணைக்கப்படுது. அதுதான் அந்த 6 முகத்திலையும் சொல்லப்படுது. அதை திருப்புகளில் கூட ஒரு வரியில் சொல்கிறாரு, இந்த 6 முகத்தோடு இருக்கக்கூடிய ஆதியோடு இணைந்த அந்த சக்திகள் எல்லாம் 6 முகத்தோடு இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்போது இந்த 6 முகத்தையும் நம்ம வழிபடுகிற போது அதற்கான பாடல்களை சொல்லி 12 கரங்களாலும் 6 முகங்களாலும் 12 கண்களாலும் நம்மை காப்பார். அதில் ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா போதும், ஒரு கரத்தால் நம்மை வாழ்த்தினால் போதும், நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடல் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் முருகோனே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால்